உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கூடாரத்தில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று நாம் திருப்பாடல் 84 இறை வார்த்தை 10 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத நிறைவை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னம் கொடுக்கிறது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறான். ஆகவே தாவீது அரசரோடு இணைந்து நாமும் இந்த பாடல் வாயிலாக உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய உடனிருப்பிற்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து நம்பிக்கையோடு நாம் பங்கெடுப்போம். இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆம் அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 63 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் என்று சொல்லி அங்கு தாவீது அரசன் தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுக்காக எப்படி இயங்குகிறார் என்பதை, கடவுளுடைய பிரசன்னத்தை நினைத்து எப்படி அகமகிழ்கிறார் என்பதை இங்கு திருப்பாடல் 63 நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே தாவீது அரசனோடு இணைந்து, ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது என்று சொல்லி நம்முடைய உடலை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உள்ளத்தை நாம் ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம்.
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக, உம்மோடு இருப்பதற்காக நாங்கள் வாஞ்சையோடு உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் உமக்கு உகந்தவையாய் மாற நீர் ஆசீர்வதிப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலம் நம்முடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலம். பாருங்கள், நம்ம கொரிந்தியர் 2வது புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 16 இப்படியாக வாசிக்கிறோம். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை என்று சொல்லி அங்கு பவுலுடையார் தன்னுடைய அன்றாட பணிகளில் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தில் அவர் பல்வேறு விதமான நெருக்கடிகள், பல்வேறு விதமான தடைகள், அந்த தடைகளை எல்லாம் கடந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை, அவருடைய உடலை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அங்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பகுதியைத்தான் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. நான் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் பிள்ளைங்க 18 வயசு 20 வயசு வரை ஒரு வேலையும் பார்க்காதுங்க. ஒரு தண்ணி, அதாவது பாத்திரம் கழுவாதுங்க, அல்லது தண்ணி பிடிச்சி வைக்காதுங்க, சமைக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய கணவரை எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க பாருங்கள். அத்தான் இது சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ரகரகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய கணவருக்கு அந்த புகுந்த வீட்டுக்கு போன உடனே அவருடைய உள்ளம் மாற்றம் அடையக்கூடியதை நாம் பார்க்குறோம். இதிலும் ஒரு சிறந்த உதாரணம் என்னங்க, இன்னும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தை பிறந்துடும், தன்னுடைய பெற்றெடுத்து தாய்கிட்ட தன்னுடைய குழந்தைய கொடுப்பாங்க. அம்மா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க. பாருங்கள், தன்னை பாலூட்டி சீராட்டி எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்த தன்னுடைய தாய்கிட்டையே இந்த மகள் தாயான உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க. அப்போ சின்ன வயதில் 12 வயதில் 18 வயதில் இருந்தது போல் திருமணம் ஆன பிறகு அவருடைய உள்ளம் இருப்பதில்ல. அப்போ பாருங்கள், உள்ளார்ந்த உடல் அழிந்து கொண்டு இருக்கிறது, உடலில் மாற்றம் ஏற்படுகிறது, சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த உள்ளமானது புதுப்பிக்கப்படுகிறது, மாற்றம் அடைகிறது. அப்போ எப்படி இப்போ இந்த மாற்றம் வருகிறது அப்படின்னா, அந்த அனுபவம், அந்த குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் போகின்ற பொழுது அந்த அனுபவம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி உள்ளார்ந்த இயல்பை ஒவ்வொரு நாளும் என் கணவனுக்கு இது பிடிக்கும்,
என் மாமனாருக்கு இது பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவருடைய உள்ள எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ உடல் அழிந்து கொண்டு இருக்கிறது. 20 வயசில் இருந்தது போல என்ன செய்கிறாங்க அப்படின்னா 40 வயசில் இல்லை, இப்போ உடல் அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த தவக்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய உள்ளமானது புதுப்பிக்கப்படணும். எப்படி புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமானது புதுப்பிக்கப்பட வேண்டும். பாருங்கள், எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 3 வாசிக்கிறோம். பூவுலகின் அனைத்து மாந்திரலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ மோசேனுடைய குணாதிசயம் நமக்கு தெரியும், முன்கோபக்காரராக இருக்கிறார். ஆனால் கடைசியில் பாருங்கள் உள்ளார்ந்த இயல்பு மாறுகிறது, சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். அப்போ இந்த தவக்காலத்தில் 40 நாள் 3 விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நோன்பு இருக்கிறோம், தவம் இருக்கிறோம், அதே போல் ஜபம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இது நம்முடைய உள்ளத்தை புதுப்படைப்பாக மாற்ற வேண்டும். அப்போ இந்த தவக்காலத்தில் குறிப்பாக இந்த நாளில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்து இருக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, மோசேயினுடைய உள்ளம் எப்படி புதுப்பிக்கப்பட்டதோ அதே போல் எங்களுடைய உள்ளமும் புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்கள் வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீர்.